நீ ஒன்று சொல்லடி கண்ணே இல்லை நின்று சொல்லடி பெண்ணே உந்தன் வாழ்க்கையே உந்தன் விழுவிழும்பில். Ajit had just finished his operation and he was lying in Apollo hospital when I went and met him. He was not yet the super successful Thala at that time, you know. He was an actor. Cinematographer who is not interested in the script cannot go beyond operative cameraman level. Teri is relevant or Mersal is relevant. So I sat inside the unjil with the camera and we actually tightened it and this girl looked pasani sane kare sani da pa maga pa, that you will be going in and turning and looking through that small staircase, wooden staircase, and she will be down, you know. Rama enkada solra dey paruda நம்ம 20 வருஷம் முன்னாடியே இது பண்ணிட்டோம், நீ வந்து படம் பண்ணு, சும்மா அந்த ஆட் பண்ணிட்டு இங்கே உட்காராத. இதெல்லாம் காமிச்ச உடனே அவர் சொன்னார், கேட்டுட்டு கூயிடுவான்டா தியேட்டரில். ஸோ திருப்பி டர்ன் பண்ணி அன்பென்ற மழையிலும் அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானேன்னு சொல்லும்போது நீர்க்குமிழிகளாக உள்ள அவன் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த காதல் வெளியே வரும்போது அந்த பொண்ணு அதை ஆக்செப்ட் பண்ணுறது. வணக்கம் ராஜீவ் மேனன் அவர்களே. வணக்கம் சார். வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ. நான் முதல்ல ராஜீவ் மேனன் அவர்களை பேரை நோட் பண்ணி கவனிக்க ஆரம்பித்தது இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. என்ன சொல்ல போகிறாய் பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் அக்செப்டட் லிரிக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், சங்கர் மாதேவன் பிரிச்சிருப்பார், எல்லாம் ஓகே சூப்பர். பட் இதயம் ஒரு கண்ணாடின்னு ஒரு வரி வரும், அப்போது ரிஃப்ளெக்ஷன் கமிட் பண்ணியிருப்பீங்க ஃப்ரேமில். ஈஜிப்தில் போய் எப்படிங்க அந்த சிவத்தை கண்டுபிடிச்சிங்க? இல்லை இங்கேருந்தே தேடி கண்டுபிடிச்சி ஆகணும், எனக்கு ரிஃப்ளெக்ஷன் வேணும்னு அடம் பிடிச்சதா? இல்லை, ஆக்சுவலி அந்த ஒவ்வொரு வேர்டும் நமக்கு அந்த சரணத்தில் வர்ற வேர்ட்ஸ் நாங்கள் கரெக்டாக கவனிப்போம். அது எங்கேயாவது ஒரு இடத்துல யூட்டிலைஸ் பண்ணோங்கிற அந்த தாட் வரும். அதில் கண்ணாடி பிம்பம் அது 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 பில்டப் ஆகிட்டே இருக்கும். அந்த 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 நீ ஒன்று சொல்லடி கண்ணே இல்லை நின்று சொல்லடி பெண்ணே உந்தன் வாழ்க்கையே உந்தன் விழுவிழும்பில், எல்லாமே விழி பிம்பம் அந்த ஒரு இமேஜோட வச்சுட்டு சார் அதில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லிரிக் தலையில் இருக்குது. அண்ட் we are going to shoot one of the biggest ஒரு structure. So what happened is that அந்த படத்தில் பசுமை நீலம் மீனாட்சியோட கலர்ஸ். ஸோ அவளை ஸ்டார்ட் பண்ணுற அந்த சாங் கொஞ்சம் மைனாக்களே இஸ் லைக் திஸ், ஒரு உங்களோட கார்டன் மாதிரி. and it's about fertility and agriculture. அதுக்கு பிறகு மயிலோட ஐடியாஸ் அண்ட் கண்ணாமூச்சி என்னடா. ஸோ இந்த ரெண்டு ஸ்கீம் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் சௌமியா வரும்போது இட்ஸ் ப்ரௌன் அண்ட் யூனோ what you call அரக்கு, தோஸ் ஆர் ஹர் கலர்ஸ். யூனோ பசுமையும் ஈரமும் மீனாட்சிக்கு ஐடியாஸாக இருந்தால், ஒரு டெசர்ட்டும் அந்த தேர்ஸ்ட் தாகம் அப்பேற்பட்ட விஷயங்கள் இந்த லவ்வுக்கு வைக்கலான்னு சொல்லி கான்ட்ராஸ்டாக பிளான் பண்ணோம். ஸோ ஒரு பயணம், ஒரு ட்ரெயினோட சவுண்ட்லேருந்து உள்ளே கொண்டு வருது. அப்போ ஒரு ரயில்வே ட்ராக் லிட்ரலி கோயிங் இன் டு த டெசர்ட் வேணும்னு இமேஜின் பண்ணேன். பட் அப்பேற்பட்ட ஒரு ட்ராக் இங்கே இந்தியாவில் கிடைக்கல, ஸ்ட்ரெயிட் இன் டு த டெசர்ட். அது தேடி பார்த்தப்போ அது ஈஜிப்டில் வந்துருந்தது. இப்போ ஈஜிப்டில் இருந்தால் அதுலேருந்து போய் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சர் அதில் போய் ஃபினிஷ் பண்ணலான்னு நினச்சி போகும்போது அங்கே லொக்கேஷன் ரெக்க பார்த்தப்போ இந்த ரியலி பாலிஷ்ட் இது இருக்குது. ஸோ அந்த ஷாட் இங்கே எடுக்கலாம், இந்த டயலாக் இந்த லிரிக்ஸுக்கு பொருத்தலாம், அங்கே பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பிளான் பண்ணி. பிரில்லியன்ட், தேங்க்யூ, வெரி குட் ஸ்டார்ட். அந்த படத்தில் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எலிமெண்ட்னா, 2 கேரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த 2 கேரக்டர்ஸோட கேரக்டர் ஸ்கெட்சும் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரகிளிங் டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து எப்படி டேரக்டர் ஆக போகிறாருன்ற ஒரு ஜேர்னி. ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர் கல்யாணத்தில் வீடியோகிராஃபராக ஒர்க் பண்ணுவார். இதெல்லாம் ஒருவேளை நீங்கள் சந்தித்த விஷயம்? நான் பண்ணியிருக்கேன் சார். நான் ஒரு 18 கல்யாணங்கள் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபியில்
ஏர்ன் பண்ணிய அந்த அமௌண்ட்ஸ் வச்சு தான் நான் என்னோடய ஸ்டில் ஃபோட்டோகிராஃபி கிட் கம்ப்ளீட் பண்ணேன். ஐ ஹவ் ஆக்சுவலி ஒர்க்ட் in marriages as a photographer. And அதில் இங்கே வா நான் ஃபோட்டோ எடு இங்கே வான்னு சொல்லி அந்த ஹியூமிலியேஷனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த டைமில் தான் இந்த வீடியோ வந்துட்டு இருந்தது. ஸோ சம் ஆஃப் மை சீனியர்ஸ் who had not succeeded were doing video coverage. அது பார்த்துட்டு தான் நான் அந்த படத்தில் அந்த ஐடியா போட்டேன். பட் ஒரு ஸ்ட்ரகிளிங் டேரக்டர் அஜித் குமார் அவர்களை ப்ளேஸ் பண்ணணுன்ற ஐடியா அப்படிங்க வந்துச்சு. அந்த டைமில் Ajit had just finished his operation and he was lying in Apollo hospital when I went and met him. He had a back surgery and Wali had not yet released. So that's the time that I went and met him. He was not yet the super successful Thala at that time, you know. He was an actor. But what I liked about Ajit is that some real things he gets, that human frailty கிடைக்கும் அவருக்கு. He was very cooperative throughout the filmmaking, and so he kept expecting big punchlines to come, but it's not there. And இப்போ sometimes in the flight I meet some people, and they will be smiling at me like, how are you, sir? நீங்கள் தான் ராஜீவ் மேனன். ஆமாம் சார், தலை வச்சு ஏன் படம் பண்ணலன்னு சொல்லி கேட்பாங்க. Like what I'm trying to say is that he has such a cult following today. But that when I was working with him, he was an actor, and I was just seeing it as that. நான் ஏன் அந்த கேள்வி குறிப்பிட்டு கேட்டேன்னா, ஒன் ஆஃப் த கூலஸ்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் மிஸ்டர் அஜித் குமார் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க. அது ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அடுத்து இன்னொரு முக்கியமான கேரக்டர் தபு அவரோட கேரக்டரைசேஷன் பல பேராக ரிலேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு காரணம் அந்த கேரக்டரில் இருந்த வலியும் ஒரு மெச்சூரிட்டியும். ஆக்சுவலி என்னோட கிராண்ட் மதர் married very late, sir. சௌமியாவோட கேரக்டர் இதோட நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னோட கிராண்ட் மதர்ஸ் லைஃப்லேருந்து இருக்குது. போத் மை கிராண்ட் மதர்ஸ் were educated and they married late, one at 28 and one at 32, and they had their child one at 34. So my father's mother, அந்த காலத்தில் and she studied English literature, and then she studied teachers training, was studying here in Lady Wellington College, and Simon Commission go back க்கு சொல்லிட்டு இருந்தேன். So she used to tell me, I almost thought I'll never get married. I was already 30. I was lucky that this man, my grandfather, came and accepted, and we decided to get married. Both were in Congress party and all that. So a woman who's educated but by some set of circumstances may not get married. It's not out of choice, but simply ஏதோ ஒரு பேட் லக், அப்பா இல்லை இது இல்லைன்றனால சில பேருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு மை ஃபாதர் டைட் யங் அண்ட் மை கிராண்ட் மதர் வாஸ் ஸ்டேயிங் வித் மீ இன் மை ரூம். ஸோ ஷீ பிகேம் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ வைல் ஐ வாஸ் மேக்கிங் அ டிசிஷன் டு ஜாயின் cinematography, மை ரூம்மேட் இஸ் மை 78-year-old grandmother who is grieving the loss of her only son. So அவங்களோட philosophy, அவங்களோட life I would always hear in the morning. And I think a lot of that character of women who hold on to their grief and hold it with so much of dignity, that dignity, and not crying and telling என் லைஃப் இப்படி ஆயிடுச்சே ஐயோன்னு இல்லாமல் பிரச்சனை வந்திருக்கு, இப்போ அதை ஹேண்டில் பண்ண அவ்வளோதான். It's been there with my mother, it has been there with my grandmother. அதனோட பாதிப்பு தான் I'm seeing, I think is there in Soumyaவோட character. சூப்பர். ஒரு ரயில்வே ட்ராக்காக ஈஜிப்ட் வரைக்கும் போன டேரக்டர் கிட்ட உயிரே பாட்டு இருக்கு இல்லையா, ஒரே ஒரு லொக்கேஷன் கொடுத்துட்டாங்களே, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? இல்லை அதுதான் அந்த லொக்கேஷன் தேடி கண்டுபிடிச்சது நான் தான். அது ரமணிகா ஆடுக்காக போனப்போ அது பார்த்தேன். So I only forced Mr. Maniratnam to showed him that location when we went there. So I love locations which are unique and consistent. So I mean, be it Kadal going to only one location or one beach in Andamans, or that is not a problem. If you get a great location like Tirumala Nayak மாதிரி ஒரு லொக்கேஷன் கிடைச்சா கண்ணாலே மொத்தமாக ஒரு இடத்துல முடிக்கலாம். அந்த பில்லர்ஸ், அந்த லைட்டு, அதில் இருக்கிற காம்போசிஷன்ஸ். certain locations are one shot locations, certain locations are அது குட்டி போட்டுட்டே இருக்கும் ஷார்ட்டு, இங்கேருந்து எடுக்கலாம் இங்கேருந்து எடுக்கலாம். ஃபோட்டோஜெனிக் ஃபேஸஸ் மாதிரியே சில ஃபோட்டோஜெனிக் லொக்கேஷன்ஸ் இருக்கு. அண்ட் பேக்கல் கோட்டை இஸ் ஒன் சச் லொக்கேஷன் லைக் தட். அதுக்கு கரெக்டான ஐ மீன் அது என்ன சொல்கிறது, அந்த ரெயினும் அந்த அட்மாஸ்ஃபியரும் செட் ஆகிடுச்சு. பளிச்சுன்னு இருக்கிற வெயிலில் பேக்கல் கோட்டை மே நாட் லுக் ஸோ குட். அது அமைஞ்சிருச்சு அவ்வளோதான். வெண்ணிலவே வெண்ணிலவே பாட்டு
ரீசெண்டாக லாலா லேண்ட் ஒரு படம் வந்துச்சு. ஆமாம். அந்த படம் பார்த்தீங்களா? ஆமாம். லாலா லேண்ட் அண்ட் வெண்ணிலவே மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பார்த்தேன். பார்த்தீங்களா? யூ லைக் இட்? எஸ், ஐ லைக் இட் வெரி மச். என்ன பாயிண்ட் சொன்னால், ஒரு 20 வருஷம் முன்னாடி நம்ம பண்ணியிருக்கிற அந்த ஒரு விஷயம் ஆல்மோஸ்ட் பீட் டு பீட் இப்போ இருக்கிற ஒரு படத்தோட லிங்க் வருதுன்னு சொன்னால், ஒரு நரேட்டிவ் ரிதம் இருக்குது ஒரு மியூசிக்கலுக்குள்ளே. அந்த நரேட்டிவ் ரிதம் we had captured in Minsara Kanavu, and that narrative rhythm is there even in La La Land's music. So ஒரு யூனிவர்சல் ரிதம் அதை லிங்க் பண்ணுறது, அதுதான் திங். ஸோ ஒவ்வொரு ஃபார்ம், ஒவ்வொரு ஜானருக்கு ஒரு நரேட்டிவ் ஸ்பீடு இருக்குது. அந்த ஸ்பீடை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா இட் வில் ஒர்க். அந்த பாட்டு அதுலேயும் ஒரே லொக்கேஷன் தான். ஆமாம். ரொம்ப காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன். ஏன்னா அவர் தூதுக்கு தான் போகிறார். அந்த நேரத்தில் இவருக்கு காதல் வரதை நம்ம சீப்பாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப பொயட்டிக்காக சொல்லணும். அதில் எந்த தவறும் இருக்கக்கூடாது. காதல், கண்ணியம் எல்லாமே இருக்கணும். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷன். அது எப்படி ஹேண்டில் பண்ணிங்க அந்த காம்ப்ளெக்சிட்டியை? அதை 2 பேரையும் சேர்க்க வைக்க போனால் அவன் டிலே ஆகி வருது. அந்த பொண்ணை என்டர்டெயின் பண்ணி நிற்கிறதுக்குள்ள பாட்டு பாடும்போது வரும்போது நீர்க்குமிழிகளாக உள்ள அவன் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த காதல் வெளியே வரும்போது அந்த பொண்ணு அதை ஆக்செப்ட் பண்ணுறது. டியூரிங் தட் ஸ்மால் 3 minutes, had that 3 minutes not been there, the love may not have been expressed, you know. That fickle nature of human love, you know, is what we are capturing in that song. The idea of the நிலவு, அந்த நிலவை எப்படி நம்ம ஒரு நரேட்டிவுக்குள்ளே கொண்டு வரலாம். ஒரு விஷயத்தை நம்ம ஒரு லெவல்லையும் நம்ம அந்த பொண்ணை ரீச் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் என் கூட வந்து விளையாடுவியான்னு சொல்கிற ஒரு 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 சிடக்டிவ் லைன் அதில். சார், ஒரு 30 செகண்டில் நம்ம பல விதமான கதைகள் சொல்லி நம்ம ப்ராக்டிஸ் ஆகிட்டோம். ஸோ ஒரு 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 பொங்கலில் ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு வரான், அவன் சிஸ்டரை பார்க்குறான், அதுக்கப்புறம் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஒரு 60 செகண்டில் கன்வே பண்ணுறோம். நீங்கள் நரேட்டிவாக இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் வேணும், அது சப்டிவைட் பண்ணி அதில் எந்த அளவுக்கு ஒரு ஆப்போசிஷன் இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது. அண்ட் சம்வேர் அலாங் அந்த எடுக்கிற விதத்தில் நமக்கு அந்த மனசுக்குள்ளே இருக்கிற சஞ்சலப்பு நம்ம வெளியே கொண்டு வர முடியுமான்னு இருக்கிறது தான் இது. ஸோ இட் இஸ் லைக் யூனோ யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் ஆன் த க்ளோஸ்அப். இப்போ மிக்காவாசி பேர் அந்த க்ளோஸ்அப்பில் நடிக்கிறதுக்கோ க்ளோஸ்அப்பில் கேமரா வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த பொறுமை இல்லை. ஜிக்னு ஸ்விஷ் பேன் பண்ணுறாங்க, இது மூவ் பண்ணும்போது. பட் சினிமா இஸ் அபவுட் த மைண்ட். ஆக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பட் அந்த கேரக்டர்ஸோட இமோஷ்னல் க்ரோத் இருக்குல்ல, அண்ட் வாட் இஸ் நாட் செட் பை டயலாக்ஸ், அதை கேப்சர் பண்ணுறது தான். ஸோ the doubt that he has, and he doesn't want to fall in love, but he can't, he doesn't want to, oh shit, this element, you know, is something that I am fascinated by. If I do this again with Mammootty and Aishwarya, you know, I can't, I mean, she's too good for me, kind of a thought. கடல் படத்தில் கௌதம் கார்த்திக், துளசி 2 பேரும் அரவிந்த் சாமி அவர்களை பார்க்குறதுக்கு அவரோட குடிசைக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அந்த சிலையோட கை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியே இருக்கும். விஷுவல் ஸ்டோரி டெல்லிங், சினிமா வந்து விஷுவல் மீடியம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இதை சொல்லிக் கொடுக்க முடியுமா சார்? மொழி சொல்லிக் கொடுக்கலாம் சார், ஆனால் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஒரு எழுத்தாளருக்கு அவருக்குன்னு இருக்கிற ஒரு முத்திரை இருக்குது. தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு, இட் மே பி த வே ஹி யூஸஸ் அட்ஜெக்டிவ்ஸ், இட் மே பி த ப்ரூட்டல் சிம்பிளிசிட்டி ஆஃப் ஹிஸ் லாங்குவேஜ், ஆர் இட் மே பி ஹிஸ் எபிலிட்டி ஒரு சைமல்டேனியஸாக சில விஷயங்கள் கொண்டு வருது. அது ஒவ்வொரு ரைட்டரோட ஒரு ஸ்கில். அதே மாதிரி அது ஒவ்வொரு ஃபிலிம் மேக்கரோட ஸ்கில் விச் ஹி வில் டிஸ்கவர். பட் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி ஆர் பை போலார் ஆப்போசிட்ஸ். யூனோ, ஒரு எதிர்ப்பு சக்தி இருந்தால்தான் கதைக்கு மூவ் பண்ண முடியுங்கிற தோஸ் கைண்ட் ஆஃப் கன்செப்சுவல் திங்ஸ் வி கேன் டீச். அதே மாதிரி ரோல் ஆஃப் மைத்தாலஜி இன் ஸ்டோரி டெல்லிங், த ரோல் ஆஃப் கேரக்டர், தட் இஸ் நீங்கள் கேரக்டருக்காக கதை எழுதுறீங்களா இல்லாட்டி பிளாட்டுக்காக கதை எழுதுறீங்களா, இந்த மாதிரியான கன்செப்சுவல் லெவல் டிசிஷன்ஸ் எடுக்கலாம். பட் நான் ஒரு விஷயம் செய்கிறதுனால இதுதான் ரைட்டு, இதுதான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணணுங்கிற சொல்கிறதும் தப்பு. we can only open their eyes for them to develop their own style. Certain truths are there in storytelling which you cannot deny it, you know.
இப்போ ஒரு ட்ராஜிக் இவெண்ட் நடக்கிறதுன்னு சொன்னால் ஐ மீன் ஒரு ட்ராஜிக் ஃப்ளா இருக்குது. அந்த ட்ராஜிக் ஃப்ளானால தான் ஒரு ட்ராஜடி நடக்குது. அதாவது சும்மா ஒரு ரொம்ப நல்ல ஆள் அவர் ரோட்டில் நடந்து போனார், ஒரு வண்டி வந்து அடிச்சிச்சு, அவர் செத்து போயிடுச்சுன்னு சொன்னால் அது ஒரு ட்ராஜடி கிடையாது, அது ஆக்சிடெண்ட். ட்ராஜடி இஸ் வென் ஹீ நோஸ் இட் அண்ட் ஹீ குட் ஹவ் ப்ரிவென்டட் இட் பட் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு ப்ரிவென்ட் இட். தட் இஸ் வென் இட் பிகம்ஸ் அ ட்ராஜடி. இப்போ யூ ஜஸ்ட் இமேஜின் கண்டுகொண்டேனில் அந்த தாத்தா கேரக்டர், அவருக்கு அவரோட பொண்ணு போய் வேறு யாரையோ கல்யாணம் பண்ணனால ஹீ ரோட் ஆல் இஸ் ப்ராப்பர்ட்டி இன் இஸ் சன்ஸ் நேம். அவன் திரும்பி வந்து பார்க்கல. இந்த பொண்ணுக்கு இப்போ ஹஸ்பண்ட் போயிடுச்சு, 2 பசங்க வந்து அவங்கள அவரே பாதுகாக்கிறாரு. பட் அவருக்கு இப்போ பிகாஸ் ஹீஸ் ஹேட் அ ஸ்ட்ரோக் ஹீஸ் நாட் ஏபிள் டு சேஞ்ச் அ வில். அவர் பண்ணியிருக்கிற ஒரு தப்பை அவரால் சேஞ்ச் பண்ண முடியலங்கிற அந்த வருத்தம், அதனால் அவருக்கு வர கோபம், அதனால் அவருக்கு சேஞ்ச் பண்ண முடியாத சாவுனால இந்த ஃபேமிலிக்கு இந்த பிரச்சனைன்னு வரும்போது அது ஒரு ட்ராஜடியாக மாறுது. இந்த அளவுக்கு இந்த 3 விஷயங்கள் போட்டு நீங்கள் அதை அந்த ஸ்க்ரூவை டைட்டன் பண்ணியால் தான் அது ஒரு நரேட்டிவ் டென்ஷன் வரும். வீட்டை விட்டு வெளில போகும்போது ஒரு டென்ஷன் வரும் நமக்கு. வாழைப்பூவோட சுஜாதா அவர்கள் இன்புட்டா? ஆமாம், சுஜாதா சார். அது ஒட்டுமொத்தமாக சுஜாதா சாரோட இன்புட் தான். Because when we used to sit and write at that time, a coffee comes, so he says, ஒவ்வொரு இடத்துல போய் கேட்டால் ஒவ்வொரு ஆளுக்கு சில வடை இம்பார்ட்டண்ட் ஆகும். கீரை வடை இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அட் இந்த ஹோட்டலில் நல்லா இருக்கும், அந்த ஹோட்டலில் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இட் வாஸ் டியூரிங் டிசம்பர் we were having. ஸோ நாங்கள் கச்சேரி கேட்போம், ஈவினிங் கிரிக்கெட் பார்ப்போம், and we will also write. He was like a father that I didn't have. He was so emotionally, I was connected to him, and we would discuss everything, and then he told me about vaadapu vada. It's like, and I said, what does it taste like? And I was saying, so he said, we must have vaadapu vada. So we must have vaadapu vada. And so adu patti pesi adu dialogue takku vandu vizhundhudu. So it is totally Sujata sir's contribution, vaadapu vada. கடல் படத்தில் பேசப்பட்ட ஃபிலாசபிஸாக இருக்கட்டும், குரு படத்தில் இருக்க ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர், இல்லைனா குருபாயோட ரேஜாக இருக்கட்டும், ஒரு வெறி வளரணுன்ற வெறியாக இருக்கட்டும், இதெல்லாம் சொல்லிடலாம். பட் சினிமாட்டோகிராஃபரில் ஹேண்டில் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குங்க இந்த எமோஷனை கன்வே பண்ணுறதுக்கு? டயலாக்ஸ்க்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்ன சொன்னால், ஒரு ஓவர் ரைடிங் மூடு இருக்குது. அந்த மூடுங்கிற விஷயம் இப்போ படம் பார்க்கும்போது ஒரு நல்ல மூடு இருக்குதுன்னு நம்ம எல்லோரும் சொல்கிறோம். அது மூடு எஃப் நம்பர்னாலேயா அல்லாட்டி கலர்னாலேயா அல்லாட்டி லைட், இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயந்தான் மூடு. அது வெதராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அந்த படம் பார்க்க ஒரு மூடு உங்களை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மூடு கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கறது தான் ஒரு சினிமாட்டோகிராஃபர். தட் மீன்ஸ் கண்டினியூஸ்லி ஒரு சீனோட டெக்ஸ்ட் என்னன்னு இருக்கணும். அ சினிமாட்டோகிராஃபர் ஹூ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த ஸ்கிரிப்ட் cannot go beyond operative cameraman level. You have to be interested in the script. You have to have a very keen ear for what is the dialogue, and also understanding and spending time with the director and understanding in the scene like characters are telling this, but actually the director is telling you something else. So அந்த விஷயம் நீங்கள் capture பண்ணணும். So take for example ஒரு குருபாயின்னு சொல்லியிருக்கிற கேரக்டர், அவர் இந்த ஊர்லேருந்து டர்க்கிக்கு போகிறாரு. அவர் இஸ் கோயிங் டு பி டூயிங் சம் பிஸ்னஸ். ஸோ டர்க்கிங்கிற விஷயம் என்ன, ஏதோ வெளிநாடு. நம்ம ஊர்லேருந்து அவர் அங்கே போய் ஏதோ பிஸ்னஸ் பண்ணி திருப்பி வந்து ஒரு பொண்ணை அப்பா கிட்டேருந்து பணம் எடுத்து அந்த பணத்தை வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணி எப்போவுமே ஒரு கிரே ஷேடு இருக்கிற கேரக்டர். பட் he was an ordinary man and she was an ordinary lady before they became extraordinary people. So and the ordinariness nama capture pannom. And who are you got as ordinary? You got Miss World as ordinary. So avangala capture பண்றதுக்கு அவங்கள வைட் ஆங்கிள் போய் பக்கத்தில் எடுத்துட்டு அவங்க சுற்றி இருக்கிற வயலும் அவங்க சுற்றி இருக்கிற வாத்தும் அவங்க சுற்றி இருக்கிற இது எக்ரேரியன் ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு ஃப்ரீடமாக இருக்கிற ஒரு கேர்ள், அவ கிட்டத்தட்ட மீனாட்சி கேரக்டர் மாதிரி தான் ஏன்னா. ஸோ அந்த ஒரு ஸ்பிரிட்டு கேப்சர் பண்ணி அந்த லேடி ஒரு ஆளை மேரி பண்ணி and then how is life changing. So now most of the film is shot in wide angle, so you can always feel the art direction and you can feel the period without actually people talking. So while you see them young, you are feeling the period around them. So that's a style that you see in
certain French films, you know, and I was very fascinated by Amélie. The wide angle avanga eduthittu, then still the light is so soft, so I kept before Bombay I saw Apocalypse Now around 18 times, you know. I kept seeing that film again and again and again, and how to create the chaos of war and disturbance, you know. You really feel you're inside the war when you see Apocalypse Now. So I wanted to be inside the riot in Bombay. So I keep seeing it again and again. Purposefully pathingala? Nama, I keep seeing it again. So, you know, something happens to your head after that, and then your shots change. Because I am coming from advertising, where I show beautiful things, I show everything with this so glamorous, you know, தூய வெண்மையும் தூய பசும்பாலும் இது வச்சுட்டு எடுக்கிற இதுலேருந்து I am bringing out a riot of Bombay. So I need to work towards it, you know. So it doesn't come naturally. It comes by work. It's not by accident. So therefore, I study certain films and a set of films, you know, and then it sort of starts inspiring you. கடைசி ஷாட் குரு படத்தில் ஸ்டேடியம் ஷாட் ஃபஸ்ட்டு தனியாக தான் இருப்பார், பொறுமையாக கேமரா வரும், டயலாக்ஸ் பின்னாடி போயிட்டு இருக்கும். கடைசி ஷாட்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ஒரு பெரிய க்ரௌடு இருக்கும், அதுதான் சக்தி குடும்பம். ரொம்ப பெரிய சக்தி குடும்பமாக அது வளர்ந்துருக்கும் கடைசி ஷாட்டில். அதுதான் சொல்ல ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் இல்லைனா அந்த குருபாயோட வளர்ச்சிக்கான வெறி. அந்த ஷாட்டுக்கு பின்னாடி என்ன டிஸ்கஷன் போச்சு? ஹவு டிட் யூ டிசைட் இது இப்படி தான் பண்ண போகிறோம்? ஐ திங்க் மணிசாரோட ஐடியா எப்படின்னு சொன்னால் ஒரு புக் எண்ட் மாதிரி. A man is thinking about his entire life, and then he's actually, you know, revealing all this. So what happens is, இப்போ ஒரு பெரிய ஸ்டாராக ஒரு பிகினிங்லேருந்தே காமிச்சா அந்த படத்தில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்காது. ஒரு கேள்வி, அவரோட லைஃபோட கேள்வி அவர் சொல்கிறாரு, பட் த சஸ்பென்ஸ் இஸ் தட் he's telling it to an empty stadium. இது என்ன லூஸ் ஆகுது, இது என்ன மேட்டர்னு சொல்லும்போது அந்த கேள்வியிலேருந்து படம் ஸ்டார்ட் ஆகுது. And that is a thing that people said his father did not think he'll be successful, society did not think, and that is what everybody who's young, who's coming to the theatre is having, that fear. நான் இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகுவேனா இல்லையா, that fear which is there in everybody's mind is what Dhirubai was saying. But when the film ends, you realize that dream has happened, and there are a million people ready to listen to his dream and applaud him, you know. So that, like a bookend, you know, it's like you know, epilogue and prologue solra madri. There's just two ends of it, and that had to be visually very strong to hold on in the film. We had to do something which will be different from the rest of the film. Something outstanding had to happen. குரு படமாக இருக்கட்டும், பாம்பே படமாக இருக்கட்டும், அதில் என்ன கன்வே பண்ண நினச்சாங்களோ அது பல பேருக்கு கன்வேயாக இருக்குது, வித் நோ டவுட்ஸ். பட் கடலில் எல்லாராலையும் அதை புரிஞ்சுக்க முடியலையா இல்லை சரியாக கன்வே ஆகலையான்றது ஒரு டிபேட்டபிள் விஷயம்தான். உங்களுக்குங்க, நம்ம மற்றவங்களாம் விட்டுருவோம், உங்களுக்கு என்ன கன்வே பண்ணுச்சு அந்த படம், அந்த ஸ்கிரிப்ட்? It's a film that we really slogged over. Physically, I think it was the most demanding film, and also probably script-wise the most difficult film, you know. It's like, you know, and what happens is, நம்ம filmmakers we are like parents, you know. As somebody said, தாய்க்கு எல்லா பசங்களையும் பிடிக்கும், but he likes her handicapped child always a little more. Films which are successful are able to speak for themselves. Films which have failed, they still hold a certain corner in your heart. Kadal is one thing which I really liked, and I worked very hard, and I think there's some elements in it which are nice. உங்களோட படங்களை எல்லாருக்குமே தெரியும், உங்களோட படங்கள் பிடிச்சவங்களுக்கும் சரி பிடிக்காதவங்களுக்கும் சரி உங்களோட மியூசிக்கல் சென்ஸை மட்டும் விட்டுறவே முடியாது, கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒர்க்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ரெசென்ட்டும் பண்ணியிருக்கீங்க. இப்போ நாங்கள் நோட்டீஸ் பண்ணுறோங்க, நிறைய பாடல்களுக்கு வந்து ஒரு ஷெல்ஃப் லைஃப் கம்மியாக இருக்கோ, இப்போ குவிக்காக ஒரு ஹிட்டு கொடுக்கணும், வைரலாக போகணும், அந்த மாதிரி ஒரு பிளான்லேயே படம் பண்ணுறாங்களோ இல்லை பாட்டு பண்ணுறாங்களோன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. மைண்ட் ஸ்க்ரீனில் நீங்கள் சொல்லி தரும்போது இந்த ஒரு ஆஸ்பெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க? சார், ஐ ஃபீல் பாட்டும் இந்தியன் சினிமாவோட பந்தம் மொள்ளமாக குறைஞ்சுட்டு இருக்குது. அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் நீங்கள் எழுதுகிற படத்தில் பாட்டு இருக்கணும்னு ஒரு அத்தியாபகனாக நான் அது சொல்ல முடியாது. பிகாஸ் சினிமா மாறிட்டு இருக்குது. பட் இஃப் யூ சி ஒரு 6 பாட்டு இருக்கிற ஒரு மினிமம் படத்தில் இருந்தது,
அது கம்மியாகி இப்போ ஒரே ஒரு பாட்டாக வந்திருக்கு. அத்தனைக்கும் அது ஒரு டாஸ்மேக்கில் இப்போ எல்லா படத்துலேயும் ஒரு டாஸ்மேக் பார் பாட்டு மாதிரி இருக்குது. இது என்னவோ மற்றவங்களுக்கு வேறு எந்த இடத்துலையும் நம்ம தமிழ் பீப்புள் பாடுறதே இல்லையா, அப்படி ஒரு சிந்தல். ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த டாஸ்மேக் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபோட்டோஜெனிக் லொகேஷனை பார்த்துட்டாங்க. ஆமாம், எல்லா படத்துலையும் அதே ஒரே பாட்டு ஒரே கானா போட்டால் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. பட் வாட் ஐ மீன் டு சே இஸ் தட் they have also got to do something which is successful. ஒரு சில பேர் இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லும்போது people are forced to do that, but that doesn't mean they don't appreciate other songs. You know, they talk about fantastic songs in the 80s, fantastic songs in the 90s, but they don't want to make fantastic songs, you know. They don't have the patience. As a film student, I am as a film teacher, I'm agnostic as far as songs are concerned. Agnostic. You know, I'm not against it or for it. So I cannot tell my students learn how to do it. I can only tell them see songs. They are probably the most precisely divided short division in Indian cinema is in songs. But how many directors are doing it? Very few. The dance directors were doing it, you know. So very few directors actually get actively involved in the song preservation, and Mani is very much involved, and I am also very involved. So we are hands-on with our songs, you know, and I really enjoy doing songs, and I think that's what is very unique about Indian cinema. மக்பல்ஃப் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சினிமா சொல்லி தரும்போது, என்னோட ஊரில் படம் எடுக்கணும்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஜாகிங்லேருந்து ட்ரைனிங், ஃபிசிக்கல் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட டீச்சிங் ப்ராசஸ் எப்படி? நம்ம ஊர் சினிமாவுக்கு மட்டுமா எப்படி? No, I mean, there is a certain element of நம்ம ஊர் சினிமா இன் நம்ம எப்படி இன்டர்வல் பிளாக் எழுதுகிறோம், அல்லாட்டி நம்ம ஒரு சினிமா ஒரு 3 act ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஒரு 2 act ஸ்ட்ரக்சராக நம்ம ஸ்டடி பண்ணுறோம். தோஸ் திங்ஸ் we just keep them informed, but we are not what you call evangelical about this or that, you know, because I think there are many kinds of cinema possible inside. Newton is also relevant as well as Terry is relevant or Mersel is relevant. What is relevant and what is not relevant is not for a film institute to have a thing. Institute can only open your eyes to see there are so many kinds of cinema and you choose what you want to make. That's what we try to keep it. பட் வெளில இருந்து பார்க்குறவங்களுக்கு சினிமாவை எப்படி சொல்லி தருவாங்க, ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் எப்படி சொல்லி தருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு ஒரு குருவா அவங்களோட பதிலுங்க. சார், எனக்கே முதல்ல இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ண முன்னாடி ஒரு டெக்னிக்கல் கோர்ஸாக ஒரு சினிமாட்டோகிராஃபி கற்றுக்கலாம், டைரக்ஷனுங்கிற விஷயம் எப்படி கற்றுக்க முடியும் ஒரு தாட் இருந்தது. பட் as you get into cinema today and you know that there is so much paperwork, there is so much planning. ஒரு கதை சொல்லும்போது நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கதை மாற்றிட்டு இருக்கலாம், ஆனால் சினிமாங்கிற விஷயம் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி மாற்ற ஆரம்பித்தா it creates a lot of problems in production. You need to put your thought down into paper and hold on to that thought, you know, and that thought has to be then fine-tuned. So the process of writing scripts has become very developed, and the study of script writing started only in the 40s and 50s, and now in the 70s and 80s developed into a major study program. Earlier you had overall filmmaking, but you never had, you know, MSc in screenwriting. Result is, இப்போ western cinema television series பார்த்தீங்கன்னா all television series have outstanding writing talent, and people are preferring to write for TV serials because you get to write for, you know, 100 into 10, which is 1000 minutes, whereas the film you have to write an entire life in 100 minutes. So for better writers are in the world are all writing TV series now, and exciting things are happening. So writing as a concept நீங்கள் சொல்லி கொடுக்கவே முடியாது, ஏன்னா அது கிரியேட்டிவாக இருக்குது, நீங்கள் எப்படி ரைட்டிங் சொல்லி கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் ஆங்கிலியாவில் கிரியேட்டிவ் ரைட்டிங் படித்த ஆள் தான் காசு இஷிகுரா, அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கிற இந்த வருஷம் வின் பண்ணியிருக்கிற ஆள் இஸ் த பர்சன் ஹூ ஹஸ் ஸ்டடிட் கிரியேட்டிவ் ரைட்டிங் அண்ட் பிகம் கிரியேட்டிவ். Earlier it was considered not possible to teach. Similarly, direction was considered so creative that it is not possible. But today, with just as our advancements in our art field is, our teaching process is also becoming more advanced. It is to ignite the mind, but not to constrain it with rules. So mind screen வந்து ignite பண்றீங்க. சூப்பர். சிந்திக்க விடுவீங்க. You know, அது எடுத்த சீன் எப்படி வரும்னு நம்ம
விஷுவலாக நம்ம மைண்ட் ஸ்க்ரீனில் ஓட்ட தெரியணும். அதுக்கப்புறம் அது ஓடுமா இல்லையான்னு அவங்களோட டிசிஷன். அது ஒர்க் அவுட் ஆகுமா, அது ஒர்த் வைலாக இல்லையா, தட் இஸ் ஆல் தேர் சாய்ஸ். ஃபஸ்ட்டு நமக்கு ஓட்ட தெரியணும். குரு படத்தில் எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங் ஷாட் பற்றி பேசணும். பட் மேபி உங்களுக்கு ரொம்ப ட்ரிக்கியான ஒரு ஷாட் பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சனோட என்ட்ரியை பார்ப்பாங்க. மணிரத்னம் அவர்களுக்கு ஊஞ்சல் ஷாட் மேலே ஒரு அப்சஷன் இருக்கும். அதை பற்றி என்னையே அதே தான் ப்ளேம் பண்ணுறாங்க. மணிரத்னம் படத்தில் ஆல்வேஸ் போட் இருக்கும், இது இருக்கும்னு சொல்லிட்டு, என் படத்தில் எப்போவுமே ஊஞ்சல் இருக்கும். ஸோ இந்த ஊஞ்சல் வந்த உடனே இதுதான் சொல்ல போகிறாங்க பாரு, எப்போ பார்த்தாலும் நான் ஊஞ்சல் வச்சு ஷாட் எடுக்கிறேன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு காஸ்டியூமுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ மணிரத்னம் சிட்டிங் இந்த ஊஞ்சல், அவர் அப்படியே ஸ்பின் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டு வாஸ் சிட்டிங் இன் கூலிங் himself down. ஸ்பின் பண்ணி உடனே ஐ திங்க் இட் வாஸ் ஸ்விங்கிங் அண்ட் he said, Rajiv, come and do it, come here and sit ன்னு சொன்னார். So I said, what? You do it, tighten it more. Then he said, now release it. ஸோ அது ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் boom boom boom, you was feeling that something was happening in the head. How do we get this? So head was spinning and then saying, how we have to be inside it, only then that girl come in. அதுக்குள்ள blurல வந்து நிற்கிறதுன்னு சொல்லும்போது, so I sat inside the ஊஞ்சல் with the camera and we actually tightened it and released it. So அந்த point of viewலேருந்து வர அந்த ஒரு thing, we always liked in a love scene to put you in some kind of oscillation. So whether it is in Bombay, the staircase when you go up and this girl look pasani sani kare sani da pa ma ga pa, that you will be going in and turning and looking through that small staircase, wooden staircase, and she will be down, So somewhere, you get to feel that person and that position in that, rather than two people facing each another like a coffee shop, that kind of gives you a certain youthful energy, which I think when you make a love scene, you must feel like a youngster falling in love for the first time. So லாலா லேண்டோட மின்சார கனவு மிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் உங்களுடைய நண்பர் ரஹ்மான் அவர்கள்ட்ட போட்டு காமிச்சிங்களா? அவர் ரஹ்மான் என்கிட்ட சொல்கிறார், டேய் பாருடா, நம்ம 20 வருஷம் முன்னாடியே இது பண்ணிட்டோம், நீ படம் பண்ணு, சும்மா இந்த ஆட் பண்ணிவிட்டு இங்கே உட்காராத, படம் பண்ணு, நீ ரொம்ப சேஃபாக உட்காந்துட்டு அந்த சைட்லேருந்து பார்க்குறேன், படம் பண்ணு, டைரக்ட் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அதனால் நான் இப்போ படம் பண்ண போகிறேன். ஸோ சர்வம் தாளமயம். எஸ். எந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் இது? ரொம்ப இந்தியன் ஸ்டைல் சார் இந்த படம். இது அது மின்சார கனவு கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலு, அதனால லாலா லேண்ட் மாதிரி இருந்தது. இது வேறு மாதிரி, இது நம்ம ஊர் லேண்ட்லேருந்தும் நம்ம ஊர் கல்ச்சர்லேருந்தும் வந்திருக்கிற ஒரு திங். ஸோ இது ரொம்ப இந்தியன் டைப் ஆஃப் திங். அது நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்லணும், லாலா லேண்டா டாம் லேண்டான்னு. டாம் லேண்ட். சர்வம் தாளமயம் படத்துக்காக ஒரு தர லோக்கல் குத்து நம்பர் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றது உண்மைதானா? ஆமாம். அந்த படத்தை ஆல்பமே கம்ப்ளீட் ஆகிடுச்சா? ஆமாம். பீட்டர் பீட்டி ஏற்று நீங்கள் பாருங்கள். பீட்டர் பீட்டி ஏற்று சூப்பர். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய படத்தில் உங்களுடைய ஒரு ப்ரோட்டகானிஸ்ட் விஜய் அவர்கள் ஃபேனாக வராரு. அது நான் அது நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். ஒரு ஃபிலிம் ஃபேனாக வராரு. ஒரு கேரக்டரைசேஷனில் ஒரு எலிமெண்ட் சார். அந்த ஒரு கேரக்டர் நம்ம சொல்கிறோம், அவர் இந்த ஏரியாலேருந்து வராரு, அவர் இது செய்கிறாருன்னு சொல்லும்போது, ஒரு கேரக்டரை நீங்கள் அதுக்கு ஒரு வேர் கொடுத்துட்டு அந்த பூமிக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி வைக்கிறீங்க. அதில் ஒரு அம்சம் சார். ரசிகனாக இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் ஏன் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லணும்னா, இது நிறைய படங்களை பண்ணிட்டே வராங்களா, அது உங்கள் படத்தில் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்றதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வேறு தான் இப்போ நான் ஐ டெல் சம் பீப்புள் தட் எல்லாருமே கிரிக்கெட்டில் ரொம்ப ரசிகராக இருக்காங்க. பீப்புளாக தெந்துல்கர் ரசிகன் இங்கே இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு விவிஎஸ் லக்ஷ்மணோட பேட்டிங் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ வுட் கோ எனிவேர் டு சி விவிஎஸ் லக்ஷ்மண் play. Others they play normally, but VVS Lakshman could flick from here and do that, and I used to practice like that. But it was much later in my life that I saw his game. Why you like somebody's game it's not logical. Why do you like somebody's voice, or why do you like somebody's thing? It's a kind of a personal choice, and artists have personal choices. So an artistic person may have some reasons why he or she likes somebody. புரிஞ்சிருச்சு. ரீசன்ஸ் படம் பார்க்கும்போது புரியும்னு சொல்கிறீங்க. அப்சல்யூட்லி. நீங்கள் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அவங்களோட பயோபிக்கை
படமாக எடுக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அது உண்மையா? அது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதினேன், அதில் சில லீகல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அது சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் அது படம் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய நண்பர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூட நீங்கள் எவ்வளோ டிஸ்கஷன்ஸில் உட்காந்துருந்துருப்பீங்க. பட் ஒன் மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் சாங் டிஸ்கஷன்னா எதுக்கு சொல்லுங்கள்? அன்பென்ற மழையில் பாட்டுக்கு ஒரு கிறிஸ்துவ டிவோஷனல் சாங்னு சொல்லி நான் ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவர்கிட்ட போய் நான் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் கிறிஸ்துவ டிவோஷனல் எடுத்து அவர்கிட்ட போய் காமிச்சேன். அப்போ இந்த கிரிகோரியன் சான்ஸ் அப்போ அது கொஞ்சம் பாப்புலராக இருந்தது 20 வருஷம் முன்னாடி. ஸோ ஊரில் இருக்கிற எல்லா கிரிகோரியன் சான்ஸும் பிடிச்சிட்டு கிறிஸ்து இதெல்லாம் காமிச்ச உடனே அவர் சொன்னார், கேட்டுட்டு கூயிடுவான்டா தியேட்டரில் சொல்லிட்டு. ஸோ திருப்பி டர்ன் பண்ணி அன்பென்ற மழையிலும் அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானேன்னு சொல்லும்போது இட்ஸ் பேசிக்லி ஆனந்த பைரவி பட் இன் அ and the influence of Vallathol Narayana Menon's Magdalena Mariam as in poetry and Vairamuthu sir's writing. So this idea of having this young Christu adha patti oru song eludurudhu, the idea comes out of his choice of not going western but going of Ananda Bhairavi. And because I asked for western, that is there in one kind of Celtic flute will keep coming and going. Those were very courageous decisions you take. You know, I mean, a filmmaker is coming with the idea of a Gregorian chants, but an artist in Rahman is picking Ananda Bhairavi. You know, so sometimes you know, a certain right association results in magic. At the same time, I have driven him mad, made him listen to hours and hours of Natakurunji to get one ragam out of him. And he kept telling me, இது வராது, இதில் பாட்டு வராது, நீ வேற ஏதாவது ராகம் போட்டுக்கோ. எந்த பாட்டுக்கு அவ்வளோ அடம் பிடிச்சிங்க? கண்ணாமூச்சி என்னடா எங்கள் ஒரு ராகத்தில் தான் பண்ணோம். ஸோ கண்ணாமூச்சி என்னடாவுக்கு நாட்டுக்குறிஞ்சி வேணும்னு சொல்லி அது நான் டயலாக் எடுக்க போகிறேன்னு சொன்னேன். ஓகே, நீ எடுத்துக்கோ, அப்புறம் தானே டியூன் போடணும். அது டயலாகில் அது சொல்லு, நாட்டுக்குறிஞ்சி பிரமாதம்னு சொல்லிட்டு அதுலேருந்து அந்த டயலாக் போட்டாச்சு. இதெல்லாம் போட்டு ஷூட் பண்ணியிருக்கப்புறம் ஆனால் டியூன் வர மாட்டேங்குது. எதுக்குடா இந்த ராகமே, வேறு ஏதாவது ராகம் வச்சுக்கலாம், why are you insistent on this? அதனால் மேடம் லிசன் கடைசியில் அந்த எம்கே தியாகராஜ பாகவதரோட கவலையே தீர்ப்பது நாட்டிய கலையேன்னு. வாவ், ஓபோ ஸோ நைஸ். அவர் கோப்ரோவா கிளாரினெட்டாக அவர் அது கேட்டுன்னு இருந்தார். immediately turned on tan 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 pam pam tan 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 pam pam. A jazz version of, you know, Natakurunji came out like that, and then the melodies came in so beautifully, you know. So sometimes, you know, as friends we insist on some things, you know. Sometimes you have to listen to your friend, sometimes you have to insist. So that's what creative friendship is about. உங்களுடைய 2 படங்களில் நீங்கள் டைரக்ட் பண்ண படங்கள்லையும் பாலிவுட்லேருந்து சூப்பரான பர்ஃபார்மர்லாம் எங்களுக்கு கொண்டு வந்து காமிச்சிருக்கீங்க. ஸோ இந்த படத்தை நாங்கள் அப்படி ஒன்று எதிர்பார்க்கலாமா? இல்லை, இது ஃபுல் I told you it's not La La Land, it's Tam Tam Land. Tam Tam Land. தேங்க்யூ. நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த Tam Tam Landல போய் நான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நன்றி. நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோடில் அமரன்ஜி எந்த டியூரேஷனில் எந்த டைம் கோடில் விஜயை பற்றி பேசுகிறாங்கன்னு யாராவது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. புரியுது அமரன்ஜி, நீங்கள் எதுக்காக அந்த வீடியோ பார்க்க வந்தீங்கன்றது புரியுது. இருந்தாலும் மிஸ்டர் அழகம் பெருமாள் அவர்கள் கூட நாம் பண்ண இன்டர்வியூவோட பார்ட் 2 கீழே தான் நீங்கள் அந்த கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த பார்ட் 2ல் எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக விஜய் அவர்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அந்த இன்டர்வியூவில் இருக்குது தான், கரெக்ட் தான், அதுக்காக தான் பார்க்க வந்திருக்கீங்க. இருந்தாலும் மொத்த இன்டர்வியூவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்டர்வியூக்கு பல பேரோட உழைப்பு போயிருக்குல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும்ல. தேங்க்யூ, அது மட்டும் பண்ணிவிடுங்க.